ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வந்து ஷெட்டில் போகிறோம். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் நாள் ஹெல்த் இஷ்யூ இல்லை, நம்ம கொஞ்சம் ஜலதோஷம் இருந்தால் கூட நமக்கு வந்து ஃபார்மில் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏதாச்சும் இருந்தால் கூட கோழிகளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் டைமு, அதனாலே நான் கொஞ்சம் நாள் நான் வந்து ஷெட்டிலே போகலை. ஸோ இன்றைக்கி தான் நான் போகிறது. அது இன்றைக்கி போக காரணமே ஹஸ்பண்டோட விரலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீடெல்லாம் வெயிட் வந்து எடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து ஈவினிங் டைம் சரி போய் நம்ம வந்து என்ன ஃபீடு கொடுக்கணும். அதுக்கு வேண்டி நம்ம போயிருந்தோம். ஃபீடுனா நம்ம சொல்லும்போது என்னென்னா மார்னிங் அல்லது ஈவினிங், நாங்கள் எப்போவுமே ஈவினிங் தான் ஃபுல்லாக அதை ஒரு ஃபீடர் பார்த்தீங்கன்னா 8 kg இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி இதில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ வந்து டே 23 ஆகுது. ஸோ வந்து இப்போ ஷார்ட்டரில் தான் போயிட்டு இருக்குது. பட் வந்து ரெண்டாவதும் ஃபீடும் கொண்டு வச்சுட்டாங்க. அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும், ஃபினிஷர். இனி அது வந்து இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச அப்புறம் இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குதுல்ல ஷார்ட்டர், அது கொடுத்த அப்புறம் தான் நம்ம இதை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஓகே. பட் லாஸ்ட் பேட்ச் நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா சிக்ஸ் வந்தால் 4லேருந்தே பயங்கர மொட்டாலிட்டி. அது ஏதோ டிசீஸ் ஏதோ ஸ்ப்ரெட் ஆயிருந்து தோணுது. அதனாலே இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து பயங்கர மொட்டாலிட்டி இருந்துச்சு. தென் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்து தென் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது அதில் வந்து வெற்றியும் தோல்வியும் எல்லாமே வரும். ஸோ எப்போவுமே வந்து சக்ஸஸ்ன்னு சொல்கிறது அப்படியே போயிட்டு இருக்காது. ஸோ ஃபெயிலியர்ஸும் ஆகும். அதில் நம்ம பார்த்துக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆகுமோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பரவாயில்ல, இந்த பேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு வந்து செகண்ட் ஷெட் வந்து ஏன்னா பகுதி நம்ம கட்டியிருந்தோம். ஏன்னா 7 அன்னைக்கு வந்து லாஸ்ட்டு நான் கட்டியிருந்தது வந்து ஒரு 860 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏதோ தான் நம்ம வந்து ஷெட்டு போட்டிருந்தோம். தென் பேலன்ஸ் இப்போ கட்டி இப்போ டோட்டலாகவே வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஷெட்டு போட்டுட்டு இருக்கோம். அதோட வேலைகளும் போயிட்டே இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து வாழைகளும் இருக்கும். அதுவும் பரவாயில்ல, வளர்ந்துருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த மேகமூட்டங்கள் பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் ஈவினிங் இப்போ வந்து என்னென்னா இப்போ கேரளாவில் வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் மழை பெய்யுது. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. தென் நல்ல மழைக்கு முன்னாடி நம்ம இந்த ஷெட்டையும் கட்டிட்டேன்னா நம்மளுடைய செகண்ட் ஷெட்டும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். தென் அதுலேயும் வந்து நமக்கு ஒரு 1500 சிக்ஸையும் வந்து நம்ம விடலாம். ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டே இருக்கோம். பார்க்கலாம் இந்த பேட்சும் எப்படி போகுதுன்னு நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன்.